ஃபிசிக்ஸ் நீட் எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். 2017 2006 2 வருஷம் ஒரே கொஷினை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. டாபிக் பார்த்தீங்கன்னா யூனிட் 19 எலக்ட்ரானிக் டிவைசஸ் செமிகண்டக்டர் டயோடு. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ரெப்ரசன்ஸ் ஃபார்வர்ட் பயாஸ்டு டயோடு? அது என்ன ஃபார்வர்ட் பயாஸ்டு டயோடு? ஒரு டயோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 2 டெர்மினல் இருக்கும். இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு பேர் வந்து கேத்தோடு, இது நெகட்டிவ் டெர்மினல். இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து ஆனோடு, இது பாசிட்டிவ் டெர்மினல். ஆனோட கொண்டு போய் டெர்மினலோட சப்ளையோட பாசிட்டிவ்லையும் கேத்தோட கொண்டு போய் சப்ளையோட நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் தான் ஃபார்வர்டு பயாஸ். கரெக்டாக? சரி, ஓகே. அப்போ எங்கே பாருங்கள், இது என்ன கொடுத்துருக்காங்க? -4 வோல்ட். அப்போ சப்ளையோட நெகட்டிவ் டெர்மினல் இந்த பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் அதோட வேல்யூ வந்து 4 வோல்ட். சரியா? ரைட். இங்கே என்ன பண்ணலாம்? சப்ளையோட நெகட்டிவ் டெர்மினல் இந்த பாயிண்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் அதோட வேல்யூ வந்து 3 வோல்ட். இப்போ இது ஒரு லூப் மாதிரி ஆகிட்டா, அதாவது ஒரு சிங்கிள் லூப் விச் ஹேஸ் 2 வோல்டேஜ் சோர்சஸ். 1 is 4 வோல்ட். சப்ளைலேருந்து கரண்ட் எப்போவுமே பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவில் வரும். அப்போ இப்படி வரும் 4 வோல்ட் 4 வோல்ட் 4 வோல்ட் இப்படி வரும். சப்ளையோட ப்ளஸ்லேருந்து 3 வோல்ட் 3 வோல்ட் 3 வோல்ட் இப்படி வரும். அப்போ 2 வோல்டேஜும் டைரக்ஷன் அப்போசிங்கில் இருக்கா? அப்போ விச் ஒன் வின்ஸ்? 4 வோல்ட் வின்ஸ். ஏன்னா அதுதான் ஹையர் வோல்டேஜ். அப்போது 4 வோல்ட்லேருந்து 3 வோல்ட் அப்படியே இதை கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் 1 வோல்ட் மட்டும் பிக்சரில் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த படத்தில் இந்த 3 வோல்ட்டை கட் பண்ணிடலாம். இந்த 3 வோல்ட்டை கட் பண்ணிவிட்டு, ஏன்னா இதோட எஃபெக்ட் இல்லை, எது இந்த 4 வோல்ட்டிலேருந்து 3 வோல்ட்டை காம்பன்சேட் பண்ணிவிட்டு இதை 1 வோல்ட் ஆக்கிக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், இது சப்ளையோட நெகட்டிவ், சப்ளையோட பாசிட்டிவ். சப்ளையோட நெகட்டிவ் எங்கே கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறோம்? ஆனோடு கூட. ஆனோடுங்கிறது பாசிட்டிவ் டெர்மினல். சப்ளையோட பாசிட்டிவை எப்படி கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறோம்? த்ரூ ரெசிஸ்டன்ஸ் வழியாக இந்த கேத்தோட நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணுறோம். நம்ம என்னென்னு பார்த்தோம்? ப்ளஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கணும், மைனஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கணும். கரெக்டாக? சப்ளையோட ப்ளஸ்ஸு டயோடோட ப்ளஸ்ஸு கூட, சப்ளையோட மைனஸு டயோடோட மைனஸ் கூட. சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், கரெக்டாக சொல்கிறதா இருந்தால், சப்ளையோட மைனஸு டயோடோட ஆனோடு கூட, சப்ளையோட மைனஸு டயோடோட கேத்தோடு கூட கனெக்ட் ஆகிருக்கணும். பட் ஆனால் இங்கே மைனஸ் கூட அப்படியே ரிவர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ ராங் ஆன்சர். விட்டுறலாமா? அடுத்து ஆப்ஷன் பிக்கு வாங்க. இது என்னது? -2 வோல்ட்டா? அப்போது சப்ளையோட நெகட்டிவ் டெர்மினல் இந்த பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. அதோட வேல்யூ 2 வோல்ட். இங்கே சப்ளையோட ப்ளஸ் கொடுத்துட்டாங்களா? அப்போ சப்ளையோட பாசிட்டிவ் டெர்மினல் இந்த பாயிண்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அதோட வேல்யூ 2 வோல்ட். சரி, கரண்ட் எப்படி வரும்? இமேஜின் பண்ணுங்கள். ப்ளஸ்லேருந்து வெளியில் வருமா? ப்ளஸ்லேருந்து வெளியில் வரும், ப்ளஸ்லேருந்து வெளியில் வரும். அப்போ 2 வோல்ட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய கரண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குது. சரி, இங்கேருந்து 2 வோல்ட்லேருந்து வரக்கூடிய கரண்ட் இப்படி 2 வோல்ட். அப்போ ரெண்டுமே என்ன ஆகுது? கரெக்டாக இது வந்து மறுபடியும் என்ன ஆகும்? சேம், 2 டைரக்ஷனும் கோயின்சைட் ஆகுது. அப்போ வோல்டேஜ் என்ன பண்ணிக்கலாம்? சம் பண்ணிக்கலாமா? இங்கே ஏன் சம் பண்ணலை? விச் போத் தி வோல்டேஜ் சோர்சஸ் அப்போசிங் இன் நேச்சர், அதனால் சப்ட்ராக்ட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே சேம் இன் நேச்சர், கரண்ட் டைரக்ஷன் கம்மிங் அவுட் ஃப்ரம் போத் தி பேட்டரிஸ் ஆர் இன் சேம் டைரக்ஷன். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? சம் பண்ணிக்கலாமா? அப்போ எதையாவது ஒன்றை கேன்சல் பண்ணிவிட்டு இதை கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணிக்கலாம்? 4 வோல்ட்னு வச்சுக்கலாம். சரி, சப்ளையோட ப்ளஸ்ஸு டயோடோட மைனஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது எப்படி கரெக்ட் ஆகும்? இப்போ தான் பார்த்தோம். கரெக்டாக? சரி, அடுத்து இங்கே வாங்க. இது எவ்வளோ இருக்குது? 3 வோல்ட். ப்ளஸ்ஸு கொடுக்கல, நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ப்ளஸ்ஸு. அடுத்து இங்கே ப்ளஸ்ஸு கொடுக்கல, அப்போ இதை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 5. அப்போது சப்ளையோட ப்ளஸ்லேருந்து கரண்ட் வெளியில் வரணும், வெளியில் வரணும், வெளியில் வரணும், வெளியில் வரணும். சப்ளையோட ப்ளஸ்லேருந்து வெளியில் வரணும், வெளியில் வரணும், வெளியில் வரணும். இது 3 வோல்ட்டு, இது 5 வோல்ட்டு. யார் ஜெயிப்பா? 5 வோல்ட்டு தான் ஜெயிக்கும். 3 வோல்ட்டு ட்ராப் ஆயிரும். அப்போ இந்த 3 வோல்ட்டை காம்பன்சேட் பண்ணிவிட்டு இந்த 5 வோல்ட் என்ன ஆகும்? இப்போ 2 வோல்ட்டாக மாறிடும். அப்போ சப்ளையோட ப்ளஸ்ஸு டயோடோட கேத்தோடு கூட தான் கனெக்ட் ஆகுது. கரெக்டாக? அப்போ ஆப்ஷன் சியும் தப்பு. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பட் இருந்தாலும் நம்ம செஞ்சு பார்க்கணும். சரியா? ரைட். -2 வோல்ட்டா? அப்போ சப்ளையோட நெகட்டிவ் டெர்மினல் இந்த பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த மைனஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த லோயர் பிளேட்டை பக்கத்தில் போட்டிருக்கோம். அப்போ இது இனிமேல் வேண்டாம். இங்கே 0 வோல்ட்டு. அப்போ எதுவுமே சோர்ஸ் இல்லை, அப்படியே டேரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். அப்போது இது என்னது? சப்ளையோட ப்ளஸ்ஸு பாட்டமில், டாப்பில் சப்ளையோட மைனஸு. ஸோ சப்ளையோட ப்ளஸ்ஸு அப்படியே எங்கே கனெக்ட் ஆகுது? பிஎன் ஜங்ஷன் டயோடோட ஆனோடு கூட. சப்ளையோட மைனஸு பிஎன் ஜங்ஷன் டயோடோட கேத்தோடு கூட கனெக்ட் ஆகுது. அப்போது ப்ளஸ்ஸு கூடயும் மைனஸ் கூடயும் ப்ராப்பராக கனெக்ட் ஆகுதா? அப்போ இது என்ன? இதுதான் ஃபார்வர்ட் பயாஸ்டு டயோடு. அப்போ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர்.